வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் மழைக்காலத்துக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு ரசம் தான் செஞ்சுருக்கேன். வாங்க அதில் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பூண்டு ரசம் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை மாதிரி ஒரு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் கேஸில் கடாய் வச்சுருக்கேன். அதில் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். புளியையும் நான் தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து கேஸை ஆன் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். புளி வாசனை போகணும், தக்காளி நல்லா ஒன்று வேகணும். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் வேணும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது 10 எண்ணிக்கையில் 10 வெந்தயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 சிவப்பு மிளகாய், 7 பல் பூண்டு. கேஸில் கடாய் சேர்த்துருக்கேன். இது ஒன்று ஹீட் ஆகட்டும். கடாய் ஒன்று ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்ச பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மல்லி, அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், ஜீரகத்தையும் சேர்த்துட்டேன். கருகாத அளவுக்கு ஒன்று வறுத்துக்கலாம். இப்போ கடைசியாக பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனை வருது, நல்லா வறுபட்டுருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் நான் வேறொரு கடாய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஜீரகம், ஒரு சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இடிச்சு வச்ச பூண்டு, அதோட கூட நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்ச பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச புளிக்கரைசலும் தக்காளியும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கொத்தமல்லியும் தூவிடுறேன். ரசம் கொதிக்கக்கூடாது. ஒன்று நுர கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ரசம், சுவையான பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன்.